வெள்ளி வணக்கம் நேத்ராவின் இரண்டாவது கலந்துரையாடல் பகுதியினூடாக நாங்கள் உங்களை சந்தித்திருக்கின்றோம். இந்த கலந்துரையாடல் பகுதி மிக மிக முக்கியமானதொரு கலந்துரையாடல் பகுதியாக அமையப் போகிறது. பெற்றோர் குழந்தை இவர்கள் இரு சாராருக்கும் இடையிலே எவ்வாறான தொடர்பாடல் இருக்க வேண்டும், எவ்வாறான நெருக்கம் இருக்க வேண்டும், எவ்வாறு அவர்களுக்குள்ளான உறவுகள் இருக்க வேண்டும் என்பது தொடர்பான பல விடயங்களை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு கலந்துரையாடல் பகுதியாக இந்த கலந்துரையாடல் பகுதி இருக்கும் என்பதில் ஐயப்பாடு இல்லை. காரணம், வளர்ந்து வருகின்ற அதிகரித்து வருகின்ற தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக இன்று உறவுகளுக்கு இடையிலே நெரிசல்கள் ஏற்படுகின்றன, விரிசல்கள் ஏற்படுகின்றன, பல பாரதூரமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. அதிலும் இந்த காலகட்டத்திலே இந்த குழந்தை வளர்ப்பு என்பது மிகப்பெரியதொரு சவாலான விடயமாக இருக்கிறது. இந்த திறன்பேசிகள், கைபேசிகள், அதே போல் தொழில்நுட்பங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு வீரியமாக வளர்ச்சி கண்டு வருகிறதோ, வளர்ச்சி அடைந்திருக்கிறதோ, அந்த அளவுக்கு பிரச்சனைகளும் மறுபக்கத்திலே விரிசலாகி கொண்டே செல்லுகின்றன, விரிவடைந்து கொண்டே செல்லுகின்றன. எனவே இந்த பேரண்டிங் என்பது அது ஒரு கலை. பேரண்டிங் என்பது ஒரு கலை, அது ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் என்று சொல்லுவார்கள். அந்த அடிப்படையிலே இப்போது இந்த சமகாலத்திலே, அதில் குறிப்பாக நாங்கள் இந்த 2026ஆம் ஆண்டில் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த சமகாலத்திலே பெற்றோர்களுடைய பொறுப்புகள் எவ்வாறு இருக்க வேண்டும், பிள்ளைகளுடனான உறவுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது தொடர்பான பல விடயங்களை நாங்கள் பேசப் போகின்றோம். இது சம்பந்தமாக பேசுவதற்காக உளவள சிகிச்சையாளர் கலாநிதி லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் இன்றைய தினம் எங்களோடு கலையத்திலே. வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறோம். நீங்கள் இப்படி அவ்வப்போது எங்களோடு வந்து நல்ல விடயங்களை மக்களுக்கு கொடுத்துட்ருக்கிறீங்க. அதே போல் நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் சமூகத்துக்கான பல சேவைகளை செஞ்சுட்டு வாரீங்க. உளவளம் சார்ந்து உங்களுடைய சமூக சேவை இருக்கிறது. மிகப்பெரியதொரு வரமாக மக்களுக்கு அது இருக்கிறது என்பதில் ஐயப்பாடு இல்லை. சந்தோஷம் உங்களை சந்தித்ததில். சரி, இப்போது நாங்கள் இந்த குழந்தைகள், பெற்றோர்கள் என்று பார்க்கின்ற போது இரு சாராருக்கும் இடையில் ஒரு நெருக்கமான பிணைப்பு, ஒரு இறுக்கமான ஒரு உறவு இருக்க வேண்டும் இல்லையா டாக்டர்? அந்த வகையில் அதனை கட்டி எழுப்புவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதே நேரம் இந்த பெற்றோர்களுடைய பொறுப்பு என்று ஒன்று இருக்கிறது. இவைகள் பற்றி நாங்கள் பேசுவோமா இருந்தால் இவற்றையெல்லாம் முன்வைக்கலாம். குறிப்பாக எங்களுக்கு தெரியும், பொதுவாகவே நாங்கள் ஒரு விஷயத்தை கையாள வேண்டும் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயம் சம்பந்தமான தெளிவு எங்களுக்கு இருக்க வேண்டும். அது மிக முக்கியமான விஷயம். சாதாரணமாக ஒருத்தர் டீச்சிங் செய்கிறார் அப்படின்னு சொன்னால் டீச்சிங்லேயே அவர் கண்டிப்பாக ஒரு டிகிரி எடுத்திருக்க வேண்டும். அது சம்பந்தமான சில பயிற்சிகளில் பயின்றிருக்க வேண்டும். அந்த மாதிரி ட்ரைனிங் போயிருக்க வேண்டும் சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அப்படியாக இருக்கிற போது தான் நிச்சயமாக அவருக்கு அந்த டீச்சிங்கையும் ஒழுங்காக செய்யலாம். ரைட். அது மாதிரி ஒருத்தர் டிரைவிங் செய்கிறார். எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அந்த துறையிலே அவருக்கு ஒரு பாண்டித்தியம் இருக்க வேண்டும், அதில் ஈடுபாடு இருக்க வேண்டும். அதே போல் அது சம்பந்தமான பயிற்சிகளில் கலந்து கொண்டிருக்க வேண்டும். அதே போல் அவருக்கு அது சம்பந்தமான ஒரு ஈடுபாடு இருக்க வேண்டும், ஒரு தெளிவு இருக்க வேண்டும். இப்போதான் அதை சரியாக கையாள முடியும். இப்போ சிலரை நாங்கள் பார்த்திருக்கிறோம், புதிதாக வாகனம் வாங்கினார்கள் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு அங்கே இருக்கிற பிரச்சனைகள் தெரியாது. அப்போ அடிக்கடி ரோடிலே மாட்டிக்கொள்வார்கள். அடிக்கடி இன்னொருவரை அழைத்து இப்படி பிரச்சனை இருக்கிறது சொல்லியாக வேண்டிய நிலை இருக்கிறது. இப்படி நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் என்ன சொல்ல வருகிறோம் என்று சொன்னால், எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அது சார்ந்த ஒரு ஈடுபாடும், அது சார்ந்த ஒரு தேடலும் தெளிவும் இருப்பது மிக முக்கியமான விஷயம். ஒரு 20-30 வருஷங்களுக்கு முன்னாடி பெற்றோராக இருந்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய சவால் இருக்கவில்லை. என்றால் அந்த காலகட்டத்திலே வெறுமனே அதாவது இந்த டிஜிட்டல் என்கிற விஷயம், டிஜிட்டல் என்கிற விஷயம் பெரிய அளவு தூரமாக ஒரு பெரிய அதாவது அந்த வளர்ச்சி இருக்கவில்லை. அதன் காரணமாக தாக்கம் செலுத்தவில்லை, வளர்ச்சியும் இருக்கவில்லை. அதன் காரணமாக அவர்களுக்கு ஈஸியாக இருந்தது சில விஷயங்களை செய்வதற்கு. பிள்ளைகள் சொன்னால் கேட்டுக்கொள்வார்கள். அப்பாட்ட சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் சில விஷயங்களை செய்வார்கள். 6 மணிக்கு உட்கார்ந்து படிக்க வேண்டும்னு சொன்னால் படிப்பார்கள். காலையிலே சரியாக டைமுக்கு எந்திரிக்க வேண்டும்னு சொன்னால் அப்படி சொல்கிற விஷயமெல்லாம் சரியாக நடந்து கொண்டிருந்தது. இப்போ இருக்கிற சவால் என்னென்றால், பெற்றோர்கள் சொல்லுகின்ற ஒரு முக்கியமான விஷயம், என்னுடைய குழந்தை என்ன சொன்னாலும் கேட்கிறான் இல்லை, எல்லாத்துக்குமே திரும்ப திரும்ப வாயடித்து கொண்டு வருகிறான், அல்லது அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையிலே முரண்பாடு வளர்கிறது, சண்டை பிடித்துக் கொள்கிறார்கள், ஆகிய பண்ணி கொள்கிறார்கள். அப்போ இந்த பெற்றோருக்கு எப்படி கையாளுவது என்கிற விஷயத்திலே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதன் காரணமாக சில சந்தர்ப்பங்களிலே அடிக்கடி அவர்கள் உளநல மருத்துவராக இருக்கலாம், அல்லது உளவியலாளராக இருக்கலாம், அல்லது டீச்சர்ஸாக இருக்கலாம், இவர்களை அணுகி எப்படி என்னுடைய பிள்ளையை சரியாக வளர்க்கலாம், ஏதாவது வழி சொல்லுங்கள் என்று சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த கேள்வி நீங்கள் சில நேரம்
தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிற போது சில நேரம் ஒரு கோலர் ஆப்ஷன் ஒன்று கொடுத்தீங்கன்னு சொன்னால் எத்தனை கொஸ்டின்ஸ் வரும்போது எங்களுக்கு பார்க்கலாம். ரேடியோவிலே பார்க்கலாம், அதாவது பத்திரிகைகளில் வந்து எல்லா இடங்களிலும் வந்து உளவியலாளர்களும் நிறைய இடங்களில் இதை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் ஆரம்பத்தில் இருந்த அந்த பெற்றோருக்கு இருந்த தெளிவு இப்போது இல்லை என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. சில நேரம் எந்தளவு தூரம் எங்களுடைய இந்த இப்போ இருக்கிற இந்த அல்ஃபா ஜெனரேஷன் அதாவது இந்த ஜெனரேஷன் ஜென் இந்த ஜெனரேஷனை வளர்ப்பதற்குரிய பக்குவத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அது சம்பந்தமான நாலேஜ் எவ்வளோ தூரம் இருக்கிறது என்பது பற்றி ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. அப்போ 2026ஆம் ஆண்டு இந்த குழந்தைகளை சரியாக வழிப்படுத்துவதற்கு பெற்றோருக்கான ஒரு பொதுவான வழிகாட்டல் தேவைப்படுகிறது. அப்படி பார்க்கின்ற போது முக்கியமான 6 விஷயங்கள் இதிலே கருத்தில் கொள்ளப்படுகிறது. அதிலே முதலாவது விஷயம்தான் இந்த குழந்தைகள் வந்து எங்களுக்கு தெரியும் இந்த நவீன சமகாலத்தில் இருக்கிறவர்கள் நிறைய டிஜிட்டலோடு சம்பந்தப்பட்டவர்கள், யூடியூபோடு சம்பந்தப்பட்டவர்கள், ஏஐயோடு சம்பந்தப்பட்டவர்கள், அதே போல் கேம்ஸோடு சம்மந்தப்பட்டவர்கள். அப்போ இதெல்லாம் எங்களுக்கு இருக்கிற பெரிய ஒரு சவால். அப்போ இந்த மாதிரியான குழந்தைகளை நாங்கள் எப்படி வழிகாட்டப் போகிறோம் என்கிற ஒரு பெரிய சவால் இருக்கிறது. என்றால் எங்களுக்கு தெரியும் சில நேரம் நாங்கள் பயன்படுத்தாத ஒரு விஷயத்தை எங்களுடைய குழந்தை பயன்படுத்துகிற போது அந்த குழந்தைக்கு எப்படி வழிகாட்டுவது என்பது எங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறும். இப்போ சில சந்தர்ப்பங்களில் நான் இந்த விஷயங்களை ஓப்பனாக பேசியாக வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். சில சந்தர்ப்பங்களிலே எங்களுக்கு தெரியும் அதாவது இந்த மொபைல் ஊடாக அல்லது மொபைல் இருக்கிற ஆப் ஊடாக வெளிநாட்டவர்களோடு சம்பந்தப்பட்டு அல்லது உள்நாட்டவர்களோடு கண்ணுக்கு தெரியாதவர்கள் ரைட் அந்த மாதிரியாளர்களோடு சம்பந்தப்பட்டு உறவிலே இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதாவது ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துக் கொள்கிறவர்கள், காதல் தொடர்பு கொள்கிறவர்கள், அதாவது நான் சொல்ல டீனேஜிலே வருகிற பிரச்சனைகள் இருக்கிறார்கள், பருவ கோளாறுகள். இந்த மாதிரியான இருக்கிற நேரம் எப்படி கையாள்வது? ஏன்னால் வீட்டில் இருக்கிற தாய்க்கும் தந்தைக்கும் கூட அந்த குழந்தை எந்த ஆப்பை பயன்படுத்தி யாரோடு பேசுகிறது என்கிற விஷயம் தெரியாது. சில நேரம் ஒரு ஆப்பை பயன்படுத்தி ஒரு குழந்தையை அழைத்து வருகிறார்கள். அந்த குழந்தை ஒரு குறிப்பிட்ட ஆப்பை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட நபரோடு பேசுகிறது. ஆனால் தன்னுடைய தாயினுடைய தொலைபேசியை தான் பயன்படுத்துகிறது. தாய் சொல்லுகிறார் அப்படி ஒரு விஷயம் இருப்பதற்கு எந்த சந்தர்ப்பமும் இல்லை. ஏன்னா தாய்க்கு தெரியாது எந்த ஆப்பை பயன்படுத்துகிறார். அந்த ஆப்பை பயன்படுத்திவிட்டு எப்படி நூதனமாக அந்த ஆப்பை அவள் மறைத்து வைக்கிறார் என்கிற விஷயம் தாய்க்கு தெரியாது. ரைட். ஆனால் தாயுடைய தொலைபேசியை பயன்படுத்தி தான் இந்த விஷயம் எல்லாம் நடக்கிறது. அப்போ சில நேரம் தாய்க்கு அறிவூட்ட வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்களுடைய அதாவது ஒரு மகனாக இருக்கலாம் அல்லது மகளாக இருக்கலாம் கொடுக்கிற போது எவ்வளோ தூரம் நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. அதே போல் நாங்கள் எப்படி இந்த குழந்தைகளுடைய நேரத்தை முகாமைத்துவம் செய்ய போகிறோம் என்றால் பெருவாரியான குழந்தைகளுடைய கற்றல் நேரங்களை வந்து இந்த ஆப்ஸும் அல்லது இந்த மொபைலும் வந்து களவாடி விடுகிறது. அப்போ சில குழந்தைகளை அழைத்து வருவார்கள், என் பிள்ளை நல்லா படித்து கொண்டிருந்தது, என் பிள்ளைக்கு நல்ல மார்க்ஸ் வந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்போ அண்மை காலமாக 1 வருஷமாக அல்லது 6 மாதமாக குழந்தையினுடைய இந்த எஜுகேஷன் பெர்ஃபார்மன்ஸிலே குறைபாடுகள் வர ஆரம்பித்திருக்கிறது. என்ன காரணம் என்று சொல்லி பார்த்தால் குழந்தையிடம் கேட்கிற போது குழந்தைக்கு வந்து சில நேரம் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்களாமா, ஏதாவது கேம்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா, ஏதாவது நீங்கள் அதில் இருக்கிற ஏதாவது ரீல்ஸ் பார்த்து கொண்டிருக்கிறீங்களா, யூடியூப் பார்க்குறீங்களா, எவ்வளோ நேரம் நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் குழந்தை 1 மணித்தியாலம், 1.5 மணித்தியாலம், 2 மணித்தியாலம், 3 மணித்தியாலங்கள் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், எனக்கு பெர்மிஷன் இருக்கிறதுன்னு சொல்லுவார்கள். அப்போ உங்களுக்கு கற்றலுக்குரிய நேரம் எப்போ இருக்கிறது என்று கேட்டால் ஸ்கூல் விட்டு வந்து நீங்கள் என்ன செய்வீங்க என்று சொல்லி நாங்கள் பொதுவாக ஒரு கேள்வி கேட்டால் அவர் என்ன சொல்ல ஸ்கூல் விட்டு வருவார்கள், வந்து பேக்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு பிறகு இருக்கிற சின்ன சின்ன வேலைகளை செய்து விட்டு சாப்பிட்டு விட்டு ஒரு டியூஷன் இருந்தால் போய் வருவார்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப்டர் 6 என்ன செய்வீங்க, 6 மணிக்கு பிறகு என்ன செய்வீங்கன்னு கேட்டால் 6 மணிக்கு பிறகு ஹோம் ஒர்க்ஸ் இருந்தால் செய்வோம், அதுக்கப்புறம் நாங்கள் தூங்கிடுவோம். அப்போ படிக்க வேண்டிய நேரம் ஆஃப்டர் 6 நைட் ஸ்டடி செய்ய வேண்டிய நேரத்தில் அந்த குழந்தைகள் படிப்பது கிடையாது. அந்த சந்தர்ப்பத்தில் என்ன செஞ்சு கொண்டிருப்பீங்க, வீட்டுக்கு அப்பா வந்திருப்பாங்க, அவங்களோட ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணி கொண்டிருப்போம், அம்மா அந்த டைமில் ஃபோன் தருவாங்க, கொஞ்சம் யூஸ் பண்ணி கொண்டிருப்போம். எவ்வளோ நேரம் வரைக்கும்? 9 மணி வரை காட்டும். அப்போ ஒரு ½ hour 45 minutes புள்ள வந்து ஹோம் ஒர்க்கு செஞ்சு போட்டுட்டு அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னா நிறைய நேரங்களில் வந்து மொபைலை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். சில குழந்தைகள் இரவிரவாக தூங்காமல் கூட ஃபோனோடு இருக்கிறார்கள் இல்லையா? இருக்கிறார்கள். அப்போ இந்த குழந்தைகள் வந்து எவ்வளோ நேரம் பார்க்கிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் குழந்தைகள் படிக்க வேண்டிய குறிப்பாக ஒரு 2 மணித்தியாலங்கள் இரவிலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தேவை இருக்கிற போது அந்த சந்தர்ப்பத்தில் அந்த குறிப்பிட்ட நேரத்தை இந்த மொபைல் ஃபோனோ அல்லது கேமோ அல்லது ஏதாவது ஒரு டிஜிட்டல் உபகரணமோ களவாடி விடுகிறது. அதனால் என்ன நடக்கும் என்றால் குழந்தையுடைய கற்றல் செயற்பாடுகள் குறையடைய ஆரம்பிக்கும். அப்போ குழந்தைகளுக்கு அன்றன்று பாடசாலையிலே படித்த விஷயங்களை திருப்ப மீட்டிக் கொள்வதற்கான எந்த அவகாசமும் இல்லாமல் இருக்கிறது.
அவகாசம் இல்லைன்னு சொன்னால் குழந்தைகள் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வது கிடையாது. அப்போ எப்படி நாங்கள் இந்த டிஜிட்டல் சேஃப்டியை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க போகிறோம், ஸ்க்ரீன் டைமை நாங்கள் எப்படி கட்டுப்படுத்திக் கொள்ள போகிறோம் என்கிற ஒரு நாலேஜ் கட்டாயமாக பேரண்ட்ஸுக்கு இருக்க வேண்டும். ஒரு நாளும் டிஜிட்டலில் இருந்து மொபைல் ஃபோனிலிருந்து குழந்தைகளை நாங்கள் தூரமாக்கி விட முடியாது. இந்த காலத்தில் முடியாது என்றால் குழந்தைகளுக்கு சில நேரம் அது ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையாக மாறிவிடுகிறது. குழந்தைகளுக்கு குறிப்பாக ஆசிரியர்கள் அவருடைய ஹோம்ஒர்க்ஸாக இருக்கலாம், அவருடைய நோட்ஸாக இருக்கலாம், ஈவன் ஒரு ஸ்காலர்ஷிப் படிக்கிற ஒரு மாணவனாக இருக்கலாம், புலமை பரிசில் கற்றுக்கொள்கின்ற மாணவனோ அதுக்கு முன்னாடி இருக்கிற வகுப்புகளில் இருக்கிற மாணவர்களுடைய வீட்டு செயற்பாடுகளை கூட ஆசிரியர்கள் இப்போது பாடசாலைகள் எல்லாம் ஃபோனிலே தான் அனுப்பி விடுகிறார்கள். அதனால் அதை தவிர்த்து விட முடியாது எங்களுக்கு, ரைட்? ஆனால் இதை பயன்படுத்துகிற போது எப்படி கட்டுக்கோப்போடு பயன்படுத்த காலத்தோடு சேர்ந்து தான் ஓட வேண்டியிருக்கிறது. நிச்சயமாக அதை மொத்தமாக இல்லாமலாக்கி விட முடியாது. ஆனால் எப்படி நாங்கள் இதை பயன்படுத்த வைக்க போகிறோம் என்கிற முதலாவது ஒரு பெரிய டார்கெட், ஒரு பெரிய சவால் இருக்கிறது. அப்போ குழந்தைகளோடு பேச வேண்டிய தேவைகள் இருக்குது. இதில் இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது. இந்த குழந்தைகள் அத்துமீறி போகாமல் எப்படி நாங்கள் பாதுகாத்துக் கொள்வது, இந்த மாதிரி டிஜிட்டல் சார்ந்த விஷயங்கள் சார்ந்து பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய நாலேஜ் தேவைப்படுகிறது. இது அந்த நாலேஜை எப்படி அவங்க எடுத்துக்கிறது? நிச்சயமாக நிறைய இது சம்பந்தமான பயிற்சி பட்டறைகள் நடக்கிறது. அதே போல் நீங்கள் பார்க்கலாம் பேரண்டிங் சம்பந்தமான கோர்சஸ் இருக்கிறது. பேரண்டிங் என்று சொல்லி தனிய கோர்சஸ் இலங்கையிலே 3 மொழிகளிலுமே பேரண்டிங் சம்பந்தமான கோர்சஸ் நடத்துகிறார்கள். இப்போ சில நேரம் எங்களுடைய பெற்றோர்களுடைய மனோநிலை என்னன்னு சொன்னால், இதுக்கு போயிட்டு நான் என்னத்தை படிக்க போகிறேன் என்கிற ஒரு மனோநிலை இருக்கிறது, ரைட்? அந்த அப்டேட் பண்ணிக்கொள்வதற்கான தயார் நிலை கிடையாது. இப்போ இந்த மாதிரியான பயிற்சி நெறிகளில் அவங்க பங்கு கொள்ளலாம். அதே போல் நீங்கள் பார்க்கலாம் வெளிநாடுகளிலிருந்து ஜூம் மூலமாக இந்த மாதிரியான நாலேஜை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கான வழிகாட்டுதல் இருக்கிறது. இது தவிர இது சம்பந்தமாக நவீன காலத்தில் எழுதப்பட்ட புத்தகங்கள் எல்லாம் இருக்கிறது. நவீன குழந்தை வளர்ப்பு சம்பந்தமாக, பெற்றோரியம் சம்பந்தமாக, பேரண்டிங் சம்பந்தமான நிறைய புத்தகங்கள் எல்லாம் இருக்கிறது. இந்த புத்தகங்கள் இதெல்லாம் தேடல்கள். அப்போ தான் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை உதாரணமாக சொல்லுவோம். எங்களுடைய வீட்டில் இருக்கிற எங்களோட மனைவியாக இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை உதாரணமாக ஒரு சமையலில் புதிய ஒரு சமையல் ஒரு விஷயத்தை செய்ய போகிறார் என்று சொன்னால் அவர் யூடியூப்ல போய் தேடுவார். அது 4-5 பேரிடம் கால் பண்ணி கேட்பார், இது எப்படி நாங்கள் சரியாக செய்யலாம்னு கேட்பார். இப்போ இந்த குறைந்தது இந்த தேடல் எங்களுக்கு குழந்தை வளர்ப்பு சம்பந்தமாக இருக்கிறதா, இந்த குழந்தையினுடைய இந்த பிரச்சனைக்கு நான் என்ன தீர்வு எடுத்துக்கொள்ள போகிறேன், குழந்தையுடைய கற்றல் செயற்பாடுகளை குறைபாடுகள் வருது, என்ன தீர்வு எடுத்துக்கொள்ள போகிறேன். எத்தனை பெற்றோர்கள் இது சம்பந்தமாக நாங்கள் யோசிக்கிறோம் ஒரு பக்கம், எத்தனை பேர் நாங்கள் தீர்வுகளை தேடி ஓடுகிறோம் என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது, ரைட்? எவ்வளோ தூரம் அது சம்பந்தமான தேடல்கள் எங்களுக்கு இருக்கிறது. அப்போ இந்த விஷயத்தை நாங்கள் பெற்றோர்கள் கற்றுக்கொள்வது மிக பிரதானமான ஒரு விஷயம். இரண்டாவது முக்கியமான விஷயம் குழந்தைகளுடைய இந்த உணர்ச்சி வளர்ப்பு என்று சொல்லுவோம். நாங்கள் குழந்தையுடைய இமோஷனை நாங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுவதற்கு குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க போகிறோம் என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. குழந்தைகளுக்கு தாராளமான நாலேஜ் இருக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு புதிய கண்டுபிடிப்பு சம்பந்தமாக அந்த குழந்தையுடைய பேரை மாத்திரம் சொன்னால் போதும், அது சம்பந்தமான முழு டீட்டெயிலையும் குழந்தை போய் ChatGPTயிலே தேடி தாராளமாக எல்லா தகவல்களையும் கொடுக்கும். என்றால் குழந்தைகளுடைய இன்ஃபர்மேஷன், அதாவது நாங்கள் சொல்லும் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடட். குழந்தைகளுக்கு தேவையான அறிவை விட அந்த குழந்தைகளுக்கு அளவுக்கு அதிகமாகவே அறிவு இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட விஷயம் சம்பந்தமாக. நீங்கள் ஒரு காரை பற்றி சொல்லி பாருங்கள், அந்த காரனுடைய எங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, எவ்வளோ ப்ரைஸ் போகிறது, என்ன மாடல்ஸ் எல்லாம் இருக்கிறது, அதில் இருக்கிற இன்ஜின் எப்படி இருக்கும், உள்ளே இருக்கிற இன்டீரியர் டிசைனிங் எப்படி இருக்கும், எல்லாமே அப்படியே அச்சொட்டாக எல்லா விஷயத்தையும் பேசுவார்கள். எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு தெரியும். ஏன்னா எங்களுக்கு தெரியும் சாதாரணமாகவே ஒவ்வொரு ஜெனரேஷன் அடுத்தடுத்த ஜெனரேஷன் கடந்து போக அவருடைய நாலேஜினுடைய அளவு நிச்சயமாக கூடிக்கொண்டே போகும், அதிகமாக இருக்கும். பிரச்சனை என்னென்றால் இந்த குழந்தைகளுடைய அறிவு எவ்வளவு தூரம் அதிகமாக இருக்கிறதோ அதே அளவு தூரம் அந்த குழந்தையுடைய உணர்ச்சியை கட்டுப்படுத்துகின்ற அளவு, அதாவது நாங்கள் சொல்லும் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்கிற விஷயம், உணர்ச்சி கட்டுப்பாடு என்கிற விஷயம் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்கிற விஷயத்திலே ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. என்றால் நவீன காலத்திலே நாங்கள் எதிர்கொண்டிருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்று என்னென்னு சொன்னால், இந்த குழந்தைகளுடைய இமோஷன்ஸை அவர்கள் எப்படி கட்டுப்படுத்தி கொள்ளப் போகிறார்கள், அவருடைய கோபம், அவருக்கு வருகின்ற அந்த அவசரத்திலே செய்கின்ற நிறைய விஷயங்கள், ரைட்? அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம் சண்டைகள் பிரச்சனைகள் வருகின்ற போது அவர்கள் பாவிக்கின்ற வார்த்தைகளாக இருக்கலாம், ரைட்? அதே மாதிரி அவர்கள் எடுத்து அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது, அந்த சந்தர்ப்பத்திலே அவங்க எடுக்கின்ற சில முடிவுகளாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அந்த குழந்தைகளுக்கு நாங்கள் எப்படி சொல்லிக் கொடுக்க போகிறோம். தோல்வியை ஏற்றுக்கொள்வதாக இருக்கலாம். குழந்தைகளுக்கு சில நேரம் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாது. தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் சில நேரம் செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்கொள்கின்ற, தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்கின்ற சிறுவர்கள் இருக்கிறார்கள். எப்படி நாங்கள் அதற்கு வழிகாட்டப் போகிறோம். அதே போல் ஒரு வகையான
எம்டினஸ் ஒரு வகையான தனிமை உணர்வு இருக்கிறது, வெறுமை உணர்வு இருக்கிறது. ஏன்னால் குழந்தைகளுக்கு எங்களுக்கு தெரியும், ஒரு 30-40 வருஷங்களுக்கு முன்னாடி நாங்கள் டீனேஜில் இருந்த போது, இல்லாட்டி நாங்கள் பாடசாலைகளை கற்றுக்கொண்டிருந்த போது எங்களுக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஷிப், நண்பர்கள் கூட்டம் இப்போது கிடையாது. ரைட். நாங்கள் சில நேரம் அந்த நண்பர்களோடு சேர்ந்து என்ன செய்தோம் என்பதை பற்றி பேச ஆரம்பித்தாலே நாட்கணக்கிலே பேசி கொண்டிருக்கலாம். அவ்வளோ வேலைகள் நாங்கள் செய்திருப்போம். ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைகள் பெரும்பாலும் அவர்கள் வீட்டோடு இருக்கிறார்கள், டிஜிட்டலோடு இருக்கிறார்கள், தனி அறைகளில் இருக்கிறார்கள். அப்போ வெறுமை உணர்வு அதிகரித்து போகிறது. இந்த வெறுமை உணர்வை அவர்கள் எப்படி பயன்படுத்த போகிறார்கள் என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. அதையும் தாண்டி டாக்டர், ஃப்ரெண்ட்ஷிப்பாக 4-5 பேர் இருந்தாலும் அந்த நேரத்தில் கூட ஃபோனை வைத்துக்கொண்டு தனித்தனியாகத்தான் இருக்கிறார், தனி உலகத்திலே தான் இருக்கிறார். நிச்சயமாக. இப்போ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. நண்பர்கள் இல்லாத போது அவர்களை யார் வழிகாட்டுவார்? நல்ல நண்பர்கள் இருக்க வேண்டும். எப்படி வழிகாட்டுவார்? இப்போ நீங்கள் பார்க்கலாம், சாதாரணமாக இந்த குழந்தைகள், குறிப்பாக இந்த வயதில் இருக்கிறவர்கள் நீங்கள் பார்க்கலாம், வீடுகளிலே அடைப்பட்டு எம்டினஸ் என்கிற ஒரு விஷயம் வருகிற போது, வெறுமை சொல்வார்கள். ஒரு மனிதன் மோசமான வழியிலே போவதற்கு 2 காரணிகள் பிரதானமானது. ஒன்று அவனுக்கு கிடைத்திருக்கிற தனிமை, இரண்டாவது அவனுக்கு கிடைத்திருக்கிற ஃப்ரீ டைம், அதாவது ஃப்ரீயாக இருக்கிற நேரம். இந்த 2 விஷயங்களும் போதுமானது அவன் தாராளமாக மோசமான ஒரு வழிக்கு போவதற்கு. டாக்டர், இந்த தனிமை அல்லது வெறுமை என்கின்ற விடயத்தை எடுத்துக்கொண்டால், வீட்டிலே பெற்றோர்கள், ஏனைய உறவுகள் எல்லாரும் இருக்கின்ற போது கூட அந்த வெறுமை உணரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. நிச்சயமாக. சரி, அதாவது எல்லோரோடும் இருப்பார்கள், ஆனால் சொல்வார்கள் எனக்கு அவர்களோடு அவ்வளோ அட்டாச்ட் இல்லைன்னு சொல்வார்கள், எனக்கு அவர்களோடு பெருசாக ஈடுபாடு இல்லை. நான் நினைக்கிறேன், ஒரு 2-3 டேஸுக்கு முன்னாடி ஒரு ஒரு பேஷண்ட் ஒன்று வந்திருந்தாங்க எனக்கு. நான் கேட்டேன், உங்களோட வீட்டில் யார் யார் இருக்கிறாங்க என்று சொன்னால், நான் நினச்சேன் அவள் தனியே தான் இருப்பான்னு நான் நினச்சேன். ஆனால் அவரோடு கூட பிறந்தவர்கள் 5 பேர் இருக்கிறார்கள். அப்போ 2 சகோதரிகள் இருக்கிறார்கள், ஒரு சகோதரர் இருக்கிறார், இவ 4வது ஒரு ஆள், அதுக்கு பிறகு தம்பி ஒரு ஆள் இருக்கிறார். உங்களுக்கும் அண்ணாக்கும் எப்படி ரிலேஷன்ஸ்? அவரோட நான் பெருசாக டச் இல்லைன்னு சொன்னாங்க. அக்காவோட எப்படி? அவள் கொஞ்சம் யூனிவர்சிட்டியில் இருக்கிறா, வந்துட்டு போவா, அவரோட பெருசாக பேசுறது இல்லை. யாரோட வீட்டில் நீங்கள் பேசுவீங்க? நான் யாரோடையும் பொதுவாக பேச மாட்டேன். அப்போ உங்களுக்கு நான் கேட்டேன், உங்களுடைய மனசில் இருக்கிற கவலைகளை பகிர்ந்து கொள்வதற்கு யாராவது இருக்கிறார்களா? இப்போது யாருமே இல்லை. இப்போது யாருமே இல்லை. யார் ஒருத்தர் இருந்திருக்கிறார். இப்போது யாருமே இல்லை. அப்போ இந்த மனசில் இருக்கிற விஷயங்களை ஷேர் பண்ணிக்கொள்வதற்கு தன்னுடைய அப்பாவோடோ அம்மாவோடோ கூட பிறந்தவர்களோடோ பகிர்ந்து கொள்வதற்கு கூட இந்த காலத்தில் இருக்கிறவர்கள் தயாராக இல்லை என்கிற போது நீங்கள் பார்க்கலாம் எவ்வளவு தூரம் ஒரு எம்டினஸ், ஒரு ஃபீலிங் இருக்கும்னு சொல்லிட்டு. சில பிள்ளைகளை நான் பார்த்துருக்கிறேன், அவர்களுக்கு சில வகையான உளவியல் நிலைமைகள் இருக்கும். தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்வார்கள். ஒரு பிளேடை எடுத்து, ஒரு கத்தியை எடுத்து கையை கீறிக்கொள்வது, தனக்கு தானே அடித்துக்கொள்வது, பஞ்ச் பண்ணிக்கொள்வது, இந்த மாதிரியான சில செயற்பாடுகளை செய்கிற குழந்தைகளையும் பார்த்துருக்கிறோம். அப்போ நாங்கள் இங்கே இருக்கிற மிக முக்கியமான 2வது பெற்றோர்கள் செய்ய வேண்டிய 2வது முக்கியமான பகுதி என்னென்னு சொன்னால், இந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் என்ன கற்றுக் கொடுக்க போகிறோம்? மிக பிரதானமான ஒரு விஷயம், கோபத்தை எப்படி கையாள்வது, மற்றவர்களை எப்படி புரிந்து கொள்வது, எம்பத்தி என்று சொல்வார்கள். வீட்டில் இருக்கிறவர்களை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், சமூகத்தில் இருக்கிறவர்களை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், பாடசாலை இருக்கிறவர்களை எப்படி புரிந்து வேண்டும், சமூகத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்கிற பார்வையை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இல்லாட்டி அவர்கள் ஆன்டி சோஷியல் பிஹேவியர் உள்ளவராக மாறிவிடுவார்கள். சமூக எதிர் மனப்பான்மை அவர்களுக்கு காணப்படும். அப்போ நாங்கள் செய்ய வேண்டிய 2வது பகுதி, இந்த குழந்தைகளுடைய இமோஷனல் சம்பந்தமாக வேலை செய்ய வேண்டிய ஒரு பகுதி ஒன்று இருக்கிறது. அதற்கு தன்னைத்தான் பெற்றோர்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். பெற்றோர்களும் சில நேரம் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், சமூகத்துக்கும் குழந்தைகளுக்கும் இடையில் இருக்கிற உறவிலே அவர்கள் தான் அங்கே தடையாக இருக்கிறார்கள். அதாவது எங்களோட பிள்ளை யாரோடையும் பழகிவிடக்கூடாது என்று சொல்லிட்டு, சமூகம் சார்ந்து சில பிரச்சனைகள் இருக்கிறது. சில விஷயத்தை குழந்தைகள் சில விஷயங்களுக்கு அடிமைப்பட்டு விடுவார்கள் என்று சொல்லி பெற்றோர்கள் பயப்படுவது சாதாரணமான ஒரு விஷயம்தான். ஆனால் அதற்காக முற்றுமுழுதாக சமூகத்திலிருந்து தூரப்படுத்தி விட முடியாது. உளவியல் சொல்லுகிறது டாக்டர், குழந்தைகளை குழந்தைகளாக வளர விடுங்கள் என்று. நிச்சயமாக. ஆனால் இப்போதுள்ள பெற்றோர்கள், அநேகமானவர்கள் சொல்லுகின்ற விடயம், இப்போது இருக்கின்ற கால சூழ்நிலைகளை பிள்ளைகளை அப்படி விட்டுவிட முடியாது. அப்போ அங்கே முரண்பாடு இருக்கிறது. அப்போ பெற்றோருக்கும் அது ஒரு என்ன சொல்வோம், ஒரு பேலன்ஸ்டான ஒரு மனோநிலை இருக்க வேண்டும். எப்படி நாங்கள் அதை பேலன்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறோம்? அதாவது நாங்கள் சாதாரணமாக சொல்லுவோம், நிச்சயமாக குழந்தைகள் சமூகத்தோடு புழங்க வேண்டும், ஆனால் எவ்வளவு தூரம் கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும். நாங்கள் சொல்லுவோம், இந்த ஃப்ரீடம் வித் டிசிப்ளின் என்று சொல்வார்கள். அவர்களுக்கு நாங்கள் ஃப்ரீடம் கொடுக்கவும் வேண்டும், அதே போல் சில கட்டுப்பாடுகளை விதிக்கவும் வேண்டும். இந்த மாதிரியான ஒரு நடுநிலை மனப்பான்மை இருப்பது மிக பிரதானமான ஒரு விஷயமாக பார்க்கலாம்.
மூணாவது முக்கியமான விஷயம் குழந்தைகளுடைய மென்டல் ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள், உள ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள். இதிலே பெற்றோர்களுடைய ஈடுபாடு மிக பிரதானமானது. நீங்கள் பார்க்கலாம், நிறைய நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஒவ்வொரு வருடத்தினுடைய கணக்கெடுப்பை எடுத்துக்கொண்டால் ஒரு வருடத்திலே குழந்தை துஷ்பிரயோகம் பற்றிய விஷயங்களை பார்க்கிற போது 10,000க்கும் அதிகமான குழந்தை துஷ்பிரயோகங்கள் பதிவு செய்யப்படுகிறது இலங்கையிலே. ஒவ்வொரு வருடத்துக்கு 10,000க்கும் அதிகமான 10,200 10,300 சொல்லிட்டு குழந்தைகளுக்கு எதிரான துஷ்பிரயோகங்கள் பதிவு செய்யப்படும். இந்த துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்ற குழந்தைகள், துஷ்பிரயோகம் என்பது பாலியல் துஷ்பிரயோகம், சொல்லப்படாத கம்ப்ளைண்ட் பண்ணப்படாத நிறைய துஷ்பிரயோகங்கள் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக பதிவு செய்யப்படுகின்ற துஷ்பிரயோகங்கள் பெண் குழந்தைகள் சார்ந்த துஷ்பிரயோகங்கள். ஆண் குழந்தைகள் சார்ந்த துஷ்பிரயோகத்தை பற்றி சமூகம் இன்னும் கண்டுகொள்ளவே இல்லை. அப்போ இந்த துஷ்பிரயோகங்கள் பெரும்பாலும் கொள்வது மட்டும் இல்லாமல் அது ஒரு துஷ்பிரயோகமாக பார்ப்பதும் இல்லை. அப்போ இந்த துஷ்பிரயோகத்தை பொறுத்தவரையிலே பெரும்பாலும் 2-3வது முறை தான் அது கம்ப்ளைனுக்கு வருகிறது. ஏன் முதலாவது 2வது முறை அல்லது முதல் முறையோடு ஏன் தடுக்கப்படவில்லை என்ற ஒரு கேள்வியை கேட்டால், ஏன் அந்த குழந்தை தனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது, தன்னை இப்படி யாரோ ஒருவர் சீண்டுகிறார், தன்னை இப்படி ஒருவர் பயன்படுத்த பார்க்கிறார் என்கிற விஷயத்தை ஏன் அந்த குழந்தை தன்னுடைய பெற்றோர் போய் சொல்லவில்லை என்று பார்த்தால், ஏன் என்று சொன்னால் அந்த பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் இடையில் இருக்கிற அட்டாச்மெண்ட் அல்லது பொண்டிங் என்பது தூரமாக இருக்கிறது. ஒரு இடைவெளி இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை எப்படி கையாளுகிறார்கள் என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. சில குழந்தைகளிடம் இது சம்பந்தமாக இது பாதிக்கப்பட்ட குழந்தைகளிடம் கேட்கிற போது அந்த குழந்தைகள் சொல்லுகிற விஷயம் என்னென்னு சொன்னால், எனக்கு போயிட்டு என் அம்மா கிட்ட அப்பா கிட்ட சொல்றதுக்கு பயமா இருக்குது. அவங்க என்ன நினைப்பாங்களோ தெரியாது, என்ன பிள்ளையா நினைச்சு கொள்வாங்க, என்னையா ஜட்ஜ் பண்ணுவாங்க. அப்ப பெற்றோர் கொடுக்க வேண்டிய மிக பிரதானமான ஒரு மனோநிலை என்னென்னு சொன்னால், உங்களுக்கு சமூகத்திலே நீங்கள் வெளியிலே பாடசாலைக்கு போகிற போது, வருகிற போது, பயணிக்கிற போது, வீட்டு சூழலிலே இருக்கிற போது, எங்கெல்லாம் எந்த வகையான அசௌகரியமான நிலைமை இருந்தாலும் நீங்கள் என்னோடு வந்து ஓப்பனாக பேசலாம் என்கிற விஷயத்தை அந்த குழந்தைகளுக்கு அந்த பெற்றோர் கொடுக்க வேண்டும். இது மிக பிரதானமான ஒரு விஷயம். அப்போதான் குழந்தைகள் வந்து வெளிப்படையாக தன்னுடைய பெற்றோரோடு வந்து இந்த விஷயங்களை கதைப்பார்கள். அப்போதான் மிக அவசரமாக இதற்குரிய தீர்வுகளை நாங்கள் பெற்றுக் கொடுக்க முடியுமா இருக்கும். அல்லாத போது இந்த குழந்தைகள் இந்த மாதிரி துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாகி அதற்கு பிறகு அந்த குழந்தைகளுடைய மனதிலே ஒரு வகையான மனவடு நிலைமை ஒன்று ஏற்பட்டு, ஒரு ட்ரோமா ஏற்பட்டு, பிற்காலத்தில் அந்த குழந்தைகளுடைய பர்சனாலிட்டி என்ன ஆகுது, அந்த குழந்தைகளுடைய ஆளுமை என்ன ஆகுது என்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. அப்போ குழந்தைகளை அதே போல் சில பெற்றோர்களுக்கு பெற்றோரியத்தில் இருக்கிற அடிப்படையான சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறது. உதாரணமாக நாங்கள் வளமையாக சொல்கிற ஒரு விஷயம், ஒவ்வொரு மனிதனும் தனித்துவமானவன். ஒரு நாளும் ஒரு குழந்தையை இன்னொரு குழந்தையோடு நீங்கள் ஒரு நாளும் கம்பேர் பண்ண வேணாம், ஒப்பிட்டு பேசாதீர்கள். குழந்தைகளை பாதிக்கின்ற மிக பிரதானமான ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க, என்னுடைய ஒரு வீட்டில் வந்து 2 குழந்தைகள் இருப்பார்கள், 2 பேருக்குமே அடிக்கடி முரண்பாடு வந்து கொண்டே இருக்கும், 2 பேரும் சண்டை பிடிச்சிட்டே இருக்கிறாங்க, 2 பேரையும் கொல்ல பார்க்குறாங்கன்னு சொல்லுவாங்க அம்மா வந்து. நான் கேட்குற கேள்வி ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால் சொல்லுவாங்க, மிக பிரதானமான விஷயம், முக்கியமான விஷயம், இந்த ஒவ்வொருத்தரையும் தனித்துவமாக கேட்டால் என்னைய அம்மா கம்பேர் பண்ணுறாங்க, ஒப்பிட்டு பேசுகிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது. இதை கருத்தில் கொள்ள வேண்டும். எப்படி நாங்கள் இந்த குழந்தைகளுடைய மனோநிலையை நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த குழந்தைகள் பேசாமல் இருக்கிறார்கள், அமைதியாக இருக்கிறார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள், தனியே போயிருக்கிறார்கள். ஒரு அம்மா அப்பா போய்த்து கண்டிப்பாக அவரிடம் அணுகி பேச வேண்டும். என்ன நடக்கிறது, எப்படி இருக்கிறீங்க, ஓகே, நல்லா இருக்கிறீங்களா, ஏதாவது நாங்கள் ஹெல்ப் தேவைப்படுதா. அப்போ குழந்தையுடைய மென்டல் ஹெல்த் சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு பெற்றோருக்கு இருக்கு. எந்த ஒரு விடயத்தையும் பிள்ளைகள் பெற்றோர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிலைமையில பெற்றோர்கள் இருக்க வேண்டும். நிச்சயமாக. அதில் நான்காவது விஷயம் இந்த குழந்தைகளுடைய ஸ்கில் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறது. அந்த குழந்தைகளுக்கு என்ன வகையான திறன்களை நாங்கள் வளர்க்க வேண்டும் என்கிற விஷயம், குழந்தைகளுக்கு வந்து ஒரு பிரச்சனையை எப்படி தீர்த்து கொள்வது, ஒரு டிசிஷன் எப்படி வருவது என்கிற விஷயங்கள் எல்லாம் குழந்தைகளுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய விஷயங்கள் இருக்கிறது, அது எங்களுக்கு காலம் இடம் தராது. அதனால் நாங்கள் இந்த வகையில் நாங்கள் சொல்லியிருக்கிற விஷயங்களை நாங்கள் அடிப்படையாக பேணுகின்ற போது நிச்சயமாக ஒரு குழந்தை பெற்றோருக்கும் இடையிலே ஒரு நல்ல பாண்டிங் ஏற்படும், ஒரு நல்ல பெற்றோராக நாங்கள் மாற முடியும், நல்ல ஒரு சமூகத்தை நாங்கள் உருவாக்கும். நிச்சயமாக நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இது சம்பந்தமாக நாங்கள் பேசலாம், அவகாசம் கிடைக்கின்ற போது. உண்மையிலே பெற்றோர்களே, நாங்கள் எங்களுடைய துறை சார்ந்து உயர்ந்து செல்வதற்கான பட்டப்படிப்புகளை எல்லாம் படிக்கின்றோம், எத்தனையோ படிப்புகளை சார்ந்தெல்லாம் நாங்கள் ஓடுகின்றோம், என்ன எங்களுடைய தேவை சார்ந்து தேடி பார்க்கின்றோம், ஆராகின்றோம். அதே போல் உங்களுடைய பிள்ளைகளை சரியான முறையில் வளர்த்தெடுப்பதற்கான தேடல்களிலே நீங்கள் இருங்கள், அது சம்பந்தமான அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். டாக்டர் சொன்னது போல் ஏராளமான வழிமுறைகள் இருக்கின்றன, கற்றுக்கொள்ள
கற்றுக்கொள்வதற்கு பறந்து விரிந்த செயற்பாடுகள் இருக்கின்றன. எனவே உங்களுடைய குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்றால் நீங்கள் அவர்களுக்காக இன்னும் அதிகமாக கொஞ்சம் கற்றுக்கொள்ளுங்கள், விடயங்களை தேடி அறிந்து கொள்ளுங்கள். சரி, இன்றைய தினம் இந்த குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையிலான உறவுகள் சம்பந்தமாக, பெற்றோர்களுடைய பொறுப்புகள் சம்பந்தமாக நாங்கள் பேசியிருந்தோம். இது சம்பந்தமான விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டவர் உளவள சிகிச்சையாளர் கலாநிதி லுக்மானுல் ஹக்கீம் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நல்லது நேயர்களே, இந்த அளவோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் தனஞ்சன், ஏனைய தொழில்நுட்ப டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நான் முபாரக் மொஹிதீன். வணக்கம் நேயர்களே.